இது உங்கள் நியூஸ் 5. கூட்டு இயக்கமும் கோவையில் இருக்கிற தமிழ் இலக்கிய சமுதாய அமைப்புகளும் ஒருங்கிணைந்து இந்த முழக்கப் போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், வருகிற ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கு மருதமலையில் இருக்கிற முருகப்பெருமான் கோவிலுக்கு குடமுழுக்கு செய்ய இருக்கிறார்கள். அந்த கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெறுகிற போது திருமறைகளை ஓதி தமிழ் முறையிலே வழிபாடுகள் செய்து குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை, ஒற்றை கோரிக்கையை இன்றைக்கு நாங்கள் வைத்து முழக்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கோரிக்கைக்கு அடிப்படை என்னவென்றால், மரியாதைக்கும் மாண்புக்கும் உரிய நீதியரசர் கிருபாகரன் அவர்களும் மாண்புக்குரிய நீதியரசர் புகழேந்தி அவர்களும் மதுரை அமர்விலே அமர்ந்திருந்த போது, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வில் இருந்தபோது கரூர் பகவதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு தொடர்பாக ஒரு வழக்கு வந்தது. அந்த பகவதீஸ்வரர் கோயிலுடைய குடமுழுக்கு, வசுதீஸ்வரர் கோயிலுடைய குடமுழுக்கு தமிழிலேயே செய்யப்பட வேண்டும் என்று வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொன்ன நீதியரசர்கள் இருவரும் ஏன் தமிழிலே குடமுழுக்கு செய்யக்கூடாது, தமிழிலே ஆகமம் இருக்கிறது, விதிகள் இருக்கின்றன, அத்துணையும் இருக்கின்றன, தமிழ் பாடல்கள் இருக்கிறது, தெய்வங்களே தமிழிலே பாடுக என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஏன் தமிழிலே குடமுழுக்கு செய்யக்கூடாது, தமிழிலே குடமுழுக்கு செய்யலாம், அப்படி தமிழிலே குடமுழுக்கு செய்யாவிட்டால் பொறுப்பு கட்டணமாக நாங்கள் விதிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி தீர்ப்பை வழங்கினார். ஒரே ஒரு வரி மட்டும், அந்த தமிழிலே குடமுழுக்கை எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவதற்காக ஒரு குழுவை அமைத்து என்னென்ன பாடல்களை பாடலாம் என்று முடிவெடுங்கள் என்று மட்டும் சொன்னார்கள். ஒழிய தீர்ப்பிலே வேறு எந்த மாற்றம் இல்லை. தமிழிலே கண்டிப்பாக குடமுழுக்கு செய்ய. தமிழ் கடவுள் முதல் கடவுளான முருகப்பெருமானுடைய புகழ் பாடிட்டே இருக்கலாம். நமக்கு கோவிலை கிடைத்த ஒரு பெரிய வரம் மருதமலை ஆண்டவர். எங்கிருந்தெல்லாம் வராங்க. ஆறுபடை முருகனை விட்டு 7வது படியாக சேர்த்த சொல்லி கூட நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் தமிழில் தான் குடமுழுக்கு வேணும்னு சொல்லி இத்தனை மக்கள் போராட்ட களத்தில் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ் வளரணுங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஆசை. அதை ஏன் அவங்க நிராகரிக்கிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அரசாங்கமும் இதை ரொம்ப ஒரு ஒரு நல்ல கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு வருகின்ற 4ஆம் தேதி குடமுழுக்கு விழாவில் தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி ஆணை இடுவாங்கங்கிறது இதன் மூலியமாக எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது போற அந்த நீதியரசனுடைய ஆர்டரும் கூட தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தணும், அறநிலைத்துறைக்கு அவங்க ஆணையிடுவாங்கங்கிறது 100% உண்மையாக தான் தெரிகிறது. அனைத்து நல்ல உள்ளங்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்களும் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். இது கோவையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இந்த அமைப்பு பண்ணாங்கங்கிறது நாளைக்கு இது தெரிய வரணும். நாளைக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குற அந்த தீர்ப்பில் ஒரு நல்ல ஒரு விஷயம் வரணுங்கிறது எங்களுடைய ஆசை. தமிழ்நாடு வணிக சங்க பேரவை உங்களோட என்னைக்கு ஒத்துழைப்பாக நிற்போம். உங்களுக்கு எந்த நிலையில் எந்த யந்திரத்தை விட்டாலும் எங்கள் அமைப்பு உங்களை சேர்ந்து தமிழுக்கு முக்கியத்துவம், வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. மாலை வணக்கம். இந்த இனிமையான சந்திப்பிலே நாமெல்லாம் தமிழுக்காக, தமிழ் கடவுளுக்காக, தமிழராகிய நாம் ஒன்று கூடியிருப்பது மிகவும் மகிழ்ச்சி. என்னன்னா, இந்த நிகழ்ச்சி நம்ம குடமுழுக்கு எடுத்ததிலிருந்து நாங்கள்லாம் தொடர்ச்சியாக ஐயா கூட பயணிக்கிறோம். நாங்கள் சந்திக்காத இடங்களே இல்லை, பார்க்காத ஆள்களே இல்லை. நானும் கூட தமிழக வாழ்வு கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் சந்தித்து சட்டசபையில் இருக்கிற ஆவணங்களில் திருடி போய் நானும் வழக்கறிஞர் சுமன் அவர்கள் சட்டசபையில் சேகர்பாவை நேரடியாகவே தனியாரில் சந்தித்து கிட்டத்தட்ட 3 நாளாக அங்கே நாங்கள் காத்திருந்தோம். ஒரு அந்த தெளிவான ஒரு ஆவணத்தை கொடுத்தும் கூட அங்கே பிரச்சனை ஆகுது. சட்டசபையில் வேல்முருகன் எழுத்து அவர் நமக்கான தலைவராக பேசினார். முடிஞ்சால் நான் மருதமலைக்கு கூட நேரில் வர்றேன், அந்த குடமுழுக்கு நடக்கும்போது கூட வர்றேன்னு சொல்லியிருக்காரு. நாமெல்லாம் அடுத்தடுத்து உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோமா என்கிற ஒரு கேள்விக்குறி கூட வருது. தமிழருக்கான ஆட்சின்னு சொல்கிறோம். அதெல்லாம் மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இத்தனையோடைய சாபத்தை இந்த ஆட்சிகள் வாங்கக்கூடாது. தமிழுக்கு செஞ்சுட்டு போகிறது என்ன ஒரு பிரச்சனை? நன்றி. இதோட முடித்து போகிறேன்.